கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் ஒரு சின்ன சாட்சியே சொல்கிறேன். என் பேர் சின்னத்துரை. நான் நெல்லை மாவட்டம் மெஞ்சாரபுரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஆள். அந்த கிராமத்தில் 40 வீடு உண்டு. 40 வீடும் யாருமே ஒரு கிறிஸ்தவம் கிடையாது. எல்லாமே இந்து ஜனங்க தான். எங்கள் அப்பா தான் ஊருக்கு நாட்டாம. எங்கள் பெரியப்பா பூசாரி. எங்கள் அண்ணன் சாமி ஆடுவார். அப்படியாப்பட்ட நாங்கள் குடும்பத்தில் இருந்து நான் என்ன பண்ணேன், சிறு வயசுலேயே ஒரு 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டுமே கல் பயணிக்கலையே அடிமையாகி படிப்பு வராமல் நான் வேலூர் மாலை முனிசிபத்திரியில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்து அங்கே வாலிய நண்பர்களோடு சேர்ந்து நல்லா எல்லா தீய பழங்களும் ஈடுபட்டு கஞ்சாலாம் அடிச்சுட்டு இருந்தால் நான் யாருமே முன்னுக்கு வர முடியாது. அந்த மாதிரி கஞ்சாலாம் அடிச்சுட்டு கிடந்தேன். அடிச்சுட்டு ஆண்டவர் அப்புறம் நான் எனக்கு பொண்ணு பார்க்கும் தடல் நடந்துச்சு. அப்போ எங்கள் அம்மா அப்பா எல்லாம் ஒரு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி செல்வ பொண்ணை போய் பாருங்கள் அப்படின்னு அவங்க அட்ரஸ்க்கு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா அண்ணி எல்லாம் நேராக போய் இவங்க மாமனார் வீட்டுக்கு போயிருக்காங்க. மாமனார் எல்லாம் அங்கே இருந்திருக்காங்க. வாங்கம்மா உட்காருங்க, என்ன விஷயம்னு கேட்டிருக்காங்க. இப்போ எங்கள் பையன் வேலூரில் வேலை செய்கிறான், உங்கள் பொண்ணை கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க எல்லாம் பொட்டு கிட்டு வச்சுட்டு பார்த்தோன்னா மாமனார் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க இந்து குடும்பம் அப்படின்டேம்மா நீங்கள் வந்துட்டீங்க, வந்ததுக்காக நான் பொண்ணு தாரேன், ஆனால் நீங்கள் கிறிஸ்துவ பிரகாரம் தாலி கட்டிடணும் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் ஒருத்தர் ஒரு கிறிஸ்டின் பொண்ணு தாலி கட்டிட்டு வந்தாங்க. அவங்க அப்படி மாறிட்டாங்க, கோயிலுக்கு வரியெல்லாம் கொடுத்துட்டு அப்படி இருந்தாங்க. ரெண்டாவது ஒரு அண்ணன் போய் இன்னொரு அண்ணியை தாலி கட்டிட்டு அவங்க கொஞ்ச நாள் பக்கத்தில் என்னையத்தான் துணை கூட்டு போவாங்க, பக்கத்து ஊருக்கு கொண்டு விட்டுருவேன். அப்புறம் அவங்களே எல்லோரும் சேர்ந்து அப்படி சொல்லி அவங்களும் மாறிட்டாங்க. இந்த இதுக்காக இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்மளும் தாலி கட்டிட்டு இவ்வளோ நம்ம மாற்றிக்கலாங்கிற எண்ணத்தில் ஒரே எண்ணத்தில் நான் தாலி கட்டிட்டு வந்தேன். வேலூரில் கொண்டு வீடு பார்த்து வச்சேன்னா ஞாயிற்றுக்கிழமைனா பைபிளை தூக்கிட்டு சர்ச்சைக்கு போயிட்டுருக்கா. எனக்கு ரொம்ப கோபமாகி போச்சு. இப்படி விட்டுறக்கூடாத, நம்ம எப்படியா நமக்கு மாற்றிடணுமே அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், அங்கே ஜலகண்டேஸ்வர் கோயில், இந்து கோயிலுக்கு, அந்த இந்து கோயில், வள்ளிமலை கோயில், முருகன் கோயிலுக்கு, இப்படி கோயிலுக்குலாம் அலைஞ்சி கூப்பிட்டு போகிறேன். இதுதான் உண்மையான தெய்வம், இதை தான் நீ கும்பிடணும், ஏசுலாம் இது பண்ணால் எனக்கு கெட்ட கோபம் வந்துடும், நான் ரொம்ப மோசமான ஆள் இப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போல்லாம் ஏசுலாம் இப்படி கெட்ட வார்த்தை சொல்லிட்டு தான் ஏசுவேன். இப்படிலாம் நான் அவர்கிட்ட ரொம்ப கட்டிச்சுட்டும் கோபமாகவும் நடந்துக்கிட்டேன். அப்போ ஒரு நாள் எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. இந்த பைபிள் இருக்கிறதுனால நீ சர்ச்சுக்கு போகிற, அந்த பைபிள் இல்லைன்னா நீ எப்படி சர்ச்சுக்கு போகிற பார்க்கேன் அப்படின்னு சொல்லி பைபிளை எடுத்து நெருப்பு வச்சு கொளுத்துனோடனே ஏசுசாமி என்ன பண்ணார், என் மனைவியோடு இருந்த ஏசுசாமி என்ன பண்ணார், வேலையில் சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ண எனக்கு ரொம்ப சங்கடம். ஊரில் போனால் விவசாயம் செய்யணும், எப்படி இவ்வளோ நாள் இங்கே வேலை பார்த்துட்டு இனி விவசாயம் செஞ்சால் ஊர் உலகமே நம்மளை காய் தூக்குமே அப்படி மனம் ரொம்ப போராட்டம், ரொம்ப பிரச்சனை. இது கஷ்டத்தில் வீட்டுக்கு போகிறேன், என்னங்க அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி கணக்கு முடிச்சு அனுப்பிச்சிடுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்போ அவள் சொன்னால், நான் வணங்குற இயேசு உண்மையான ஆளாக இருந்தால் உங்கள் மேனேஜரையும் பார்ப்பார், உங்கள் ஓனரையும் பார்ப்பார், நீங்கள் பேசாமல் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டா. மனசு நிம்மதி இல்லை, இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கிளம்பிட்டு என்னன்னு சொன்னேன், நீங்களும் சும்மா தானே இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொன்னான். சரி, நான் மன நிம்மதி இல்லையே என்ன பண்ணேன்னு சொல்லினா அன்றைக்கே தான் முதல் போகிறேன் அந்த சர்ச்சுக்கு. அந்த சர்ச்சில் ஒரு 400 பேர்கிட்ட இருந்தாங்க. போய் உட்கார்ந்தேன். வெளியூர்லேருந்து ஒருத்தர் செய்தி கொடுக்க வந்தார். செய்தி கொடுத்து முடித்தோடனே எல்லாருக்கும் தலையில் கை ஜோம் பண்ணிருக்காரு. நின்னாங்க, ஜோம் பண்ணிகிட்ருக்காரு. என் மனைவி சொன்னாங்க, நீங்களும் போய் பண்ணிக்காங்க அப்படின்னா. நான் போய் ஒரு 7வது ஆளாக நிற்கேன். எங்கள் வீட்டில் நானும் 7வது ஆள் தான். அவர் வரிசையாக 6வது ஆள் கை வச்சு ஜோம் பண்ணார். 7வது என் தலையில் கை வைக்கணும்னு எனக்கு பண்ணல. 8வது ஆள் பண்ணுறாரு, 9வது ஆள் பண்ணுறாரு. மனம் எனக்கு கூட கொஞ்சம் போராடுது. என்னடா நமக்கு பண்ணாமல் போய்ட்டு நம்ம இருக்கனால அவருக்கு தெரிஞ்சுட்டு அதான் பண்ண மாட்டேக்காரோ அப்படி மனம் போராடுது. ஆண்டவர் என் மனசு சங்கடத்தை உடனே டக்குன்னு கேட்டு அவர் டக்குன்னு திரும்பி வந்தார். தம்பி நான் உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னாரு. வாங்க வெயிட் பண்ணுங்கள், இவங்களாம் ஜோம் பண்ணி அனுப்பிச்சிட்டு வரேன்னாரு. மனைவிட்டு சொன்னேன், சரின்ட்டு வந்தார். இப்படி உட்கார்ந்தார். நான் யாரும் அவர் யாருன்னு தெரியாது. தீர்க்க தரிசனம் வரங்கள் தீர்க்க தரிசனம்லாம் சொல்லிட்டாரு. எனக்கு அதெல்லாம் உண்மையாக அப்படியே நடந்த மாதிரி அப்படி தான் அதை கரெக்டாக சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு, என்னடா இந்த மாதிரி
இந்த இந்துல தான் இப்படி சொல்லுவாங்க, கிறிஸ்டின்லாம் இந்த மாதிரி கரெக்டாக சொல்லிட்டாங்களே அப்படி மனசு கொஞ்சம் இதாகிடுச்சு. அப்புறம் வேலை எப்படின்னா பேசாமல் இருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கன்ட்டு போயிட்டாரு. பார்த்தா மறுநாள் ஆஃபீஸு பையன் வந்து அண்ணே உங்களை மேனேஜர் கையோடு கூப்பிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி என்னை பேசவே விடல. அவங்க வேலையில் உட்கார வச்சுட்டாங்க. அவர் வந்து ஜெபம் பண்ணும்போது என் மனைவிகிட்ட ஒரு சின்ன தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னாரு. தண்ணியை கொண்டு நல்லா எங்களுக்கும் குடிக்க தண்ணி நல்லா செபிச்சு தண்ணி தெளிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிசயம், அற்புதங்கள், பெரிய மாற்றங்கள். அதுக்கப்புறம் நான் போய் என்ன பண்ணேன், அங்கே போய் ஞானஸ்தானம் எடுத்தேன் அதே சர்ச்சில். ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவர் ஞானஸ்தானம் கொடுக்க முன்னால் உங்களுக்கு வேறு எதுவும் துணை பேர் இருக்குமா வைக்கணுமா அப்படின்னாரு. இல்லையா நான் எதுவும் வைக்கல. சரி உடனே அவரே என்ன பண்ணார், நான் சின்னத்துறை இவர் சின்னத்துறைங்கிற பேரை நான் சின்னத்துறை தோமா அப்படின்னு ஞானஸ்தானம் கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே ஆண்டவர் அதுக்கப்புறம் பெரிய பெரிய மாற்றங்கள் ஊழியத்தில் பெரிய அதிசய அற்புதங்கள்லாம் நடந்துச்சு. நான் அது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், போக போக சொல்கிறேன். இந்த இது நான் இதோடு முடிச்சுக்கிறேன். தொடர்ச்சி நாங்கள் உங்களுக்கு நாளைக்கு நான் அதுக்கப்புறம் எண்ணி முடியாத அதிசயம் பெரிய காரியங்கள்லாம் செஞ்ச தேவனை பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இது நன்றி.